மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ இந்த சோலார் சிஸ்டத்தையே க்ரியேட் பண்ண ஒரு காடு அப்படின்னு வச்சுக்கலாமே. சரி, காடுன்னே வேண்டாம், ஒரு கிரியேட்டர் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்த நாடுகளுக்கு நம்ம அழிவை உண்டாக்க தான் வந்திருக்கோம். அதனால் நம்ம அழிவுன்னு தெரிஞ்சுக்கோம், இல்லை அழிவு தான் கொடுக்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா எங்கடா இந்தியா? இல்லை இந்தியா போய் பார்ப்போம். இந்தியா கண்ணிலே சிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா தான் மேலே தான் இந்த இருக்குது இந்தியா. இந்தியாவில் இப்போ நைட்டான்னு தெரியலையே, ஆனால் பாதி இடங்களில் ரொம்ப லைட்டாக இருக்குது. இங்கெல்லாம் நைட்டு தான் போல. இங்கே வந்து ஒரு வீடியோ கால் சம்திங் அப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன அனுப்பலாம்? லிவியத்தான் அனுப்பலாமா, இல்லை ஸ்வாம்ஸ் அனுப்பலாமா? எது அனுப்பலாம்? இப்போ நம்ம ராக்கெட் மாதிரி ஏதாவது அனுப்பலாமா? இல்லை சாரி நம்ம இந்தியாவுக்கு இல்லை, நம்ம எதிரி நாடான சைனாவுக்கு தான் நம்ம அழிவை ஏற்படுத்த போகிறோம். சைனா வந்து கிரியேட்டர்ஸை மதிக்காததுனால ஒரு காரணத்தினால் சைனா வந்து இப்போது கொஞ்சம் கூட இல்லாமல் அழிய போகுது. நம்ம அழிவுக்கு தயாராகிய சைனா அப்படின்னு ஒரு இது பண்ணிடலாம். டிசாஸ்டர் வரப்போது இப்போ அறிவிக்க போகிறாங்க. என்ன வைக்கலாம்? இதில் வரலாமா, இல்லை அதில் போகலாமா, இல்லை கடல் உயிரினங்களால் அழிவு ஏற்படுத்தலாம். லிவியத்தானை சூஸ் பண்ணலாம். லெவல் 9 போ. லிவியத்தான் என்ன வர மாட்டேங்குது. லிவியத்தான் அதோ போதுங்க. நமக்கு இந்தோ எவ்வளோ பெருசாக இருக்குது லிவியத்தான். வாயை பாருங்களேன், எத்தனை வாய் பல்லுன்னு. இந்தியாவுக்கு சேதப்படுத்தாமல் பேர் நோ சேதம் ஃபார் இந்தியா. சைனா மட்டும் ஐயோ பாதி இந்தியா அழிஞ்சிருச்சு. ஒடிச்சா தான் அழிஞ்சிருக்கு, பரவாயில்ல. ஆனால் நம்ம ஃபாலோவர்ஸு எல்லோரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே தூத்துக்குடிக்குள்ளே தான் இருப்பீங்க. அவ்வளோதான் நம்ம ஃபாலோவர்ஸ் கிடையாது. சரி, அப்படியே லிவியத்தான் போயிடுச்சு. நான் ஒரு தேச துரோகி ஆகிவிட்டேன். அதனால் நான் இப்போ இந்த மொத்த உலகத்தையும் அழிச்சிடுறேன். அப்போ எனக்கு எந்த பேருமே கிடைக்காதுல்ல. போங்க, இங்கே ஒரு லிவியத்தான் போக, அங்கே ஒரு லிவியத்தான் போக. லிவியத்தான் மண்டலம் ஆயிடுச்சு கடைசியில் இது. சரி, அடுத்து என்ன அனுப்பலாம்? ஸ்வாம்ஸ் அனுப்பலாம். அப்போ எத்தனை பறவைங்க இவங்களும் கண்ணு பண்ணுறோம்லே. ஏஷியாவுக்கு அனுப்பியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நல்ல சேதம். இப்போ நியூஸில் வரும் பாருங்க, 5 பில்லியன் மக்கள்லாம் இன்னமும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு காமெடிக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவும் இல்லை. இது வந்து எந்த இதுக்காகவும் மற்ற எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம இப்போ இந்தியாவை சரியாக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து அது அழிவை உண்டாக்குனது நம்ம தான், அதை அழிவுக்கு திருத்த போகிறது நம்ம தான். முதல்ல இடத்த வேற ஒரு கிரகமாகவே மாற்றிடலாம். நியூஸ் வரப்போகுது. இந்த காரணம் 4 பில்லியன் பேசிட்டு தான் இருக்காங்க. 3 பில்லியனுக்கு மேலே செத்துட்டாங்க. 4 பில்லியன் இருக்குது. இப்போ நியூஸ் வரும் அமெரிக்காவில் பேரழிவுக்கு தயாராகும் உலகம், லிவியத்தான்களாலும் ஸ்வாம்ஸ்களாலும் அழிக்கப்பட்ட இந்தோனேஷியா அப்படின்னு. இந்தோனேஷியா மட்டும் சொல்ல முடியாது. இது காரணம் எப்படி இருக்குது? இந்த லிவியத்தானோட வாய் மட்டுமே. இல்லை லிவியத்தான் இருக்கு, நான் கொஞ்சம் நினைக்கலங்க. பேசாம பூமியை எரிமலை எவ்வளோ வந்துட்டு இருக்காங்க. 3 பில்லியன் தான் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இதுலேயுமே வாழ்றீங்க. நான் மொத்தமாக அழிச்சிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு புது உலகத்தையே உருவாக்குங்க. மனிதர்கள் பல ஜாதி அந்த மாதிரி இதனால பேரெல்லாம் உருவாக்கிட்டு இந்த ஒரு கம்பெனிக்கு இருக்கக்கூடாது. இதுதான் ஐயோ 1 பில்லியன் தான் வாழ்றாங்க. 1 பில்லியன் தான் 1 பில்லியன் வாழ்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு உலகத்தை ரீக்ரியேட் பண்ணணும். ரீசெட் ஆகட்டும். அப்பா
இப்போதாங்க எனக்கு இடையில வேற இந்த ஆட்ஸ்லாம் வந்து இல்ல, உன்னால மட்டும் எப்படி இவ்வளத்தையும் வாங்க முடியுது? நான் தான் சூப்பில 1 ரூபாய்க்கு லூடோ ப்ளே பண்ணி 45,000 வின் பண்ணனே. அது நம்மளோட அனதர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சொல்ற? உண்மைக்குமா? ஆமால, அதுல வின் பண்ண காசு தான் யூபிஐ மூலமா வித்ட்ரா பண்ணி இது எல்லாத்தையுமே வாங்குனேன். சூப்பி 100% ட்ரஸ்டட். 10 கோடி பேர் மன ஆண்டுட்டு இருக்காங்க. உடனே சூப்பி.com போங்க. சூப்பி டவுன்லோட் பண்ணுங்க. விளையாட ஆரம்பிங்க. நோட்டிஃபிகேஷன் இதுவே அடிக்கடி ஆயங்கள் பிள்ளை நடக்க கட்டியாக மாற்றி பொறுப்பாக விளையாடும்.